لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். சலாமும் சலவாத்தும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுக்கு முன் வந்து சென்ற அனைத்து நபிமார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லடியார்கள் மீதும் நம்மீதும் நிலவட்டுமாக. ஆமீன். உங்கள் அனைவருக்கும் பஹ்ரைன் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக எங்களது உளமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹஜ் ஒரு பரிபூரணமான இபாதத், வழிபாடு என்கின்ற தலைப்பிலே ஹஜ்ஜை குறித்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பை குறித்தும் அதிலிருந்து நமக்கும் சமூகத்திற்குமான படிப்பினைகள் என்ன என்பதை குறித்தும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்கள் பல காரணங்களுக்காக சில எதிர்பார்ப்புகளை முன்வைத்து ஒருவர் பிறர் மீது அன்பு செலுத்துவார்கள். அந்த அன்பின் விளைவாக அதனை அடைய வேண்டும் என்பதற்காக எதனையும் இழப்பதற்கும் துணிந்து விடுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நட்பு, அன்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது நிபந்தனைகள் எதுவுமற்ற அன்பாக இருந்தது. தனது அன்பினை வெளிப்படுத்துவதற்காக பூரணமான அடிமைத்துவத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் வெளிப்படுத்தி தனது அன்பை நிரூபித்திருக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு மிக பெரும் சோதனையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா பல்வேறு சோதனைகளின் மூலமாக அவர்களின் தூய்மையை, அவர்களின் அன்பை உலக மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றான். சகோதரர்களே, அந்த அன்பிற்காக அவர்கள் எந்தெந்த சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களது வாழ்க்கை முழுவதும் பயணங்களாலும் ஏகத்துவ பரப்புரைகளாலும் நிரம்பியிருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது 10 பருவ வயதிலே அவரது தந்தையால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார். அந்த சமூகத்தினரால் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அதன் பிறகு மன்னனுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்றார்கள். ஆக தங்களது வாழ்க்கையின் அந்த 10 பருவத்திலேயே ஒரு மிக பெரும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றுகின்றார். அதன் பிறகு அவர்கள் ஈராக்கில் இருந்து சிரியாவை நோக்கி செல்கின்றார்கள். பின்னர் சிரியாவிலிருந்து பலஸ்தீனத்தை நோக்கி செல்கின்றார்கள். பலஸ்தீனத்தில் இருந்து எகிப்திற்கு செல்கின்றார்கள். பின்னர் எகிப்தில் இருந்து மீண்டும் பலஸ்தீனத்திற்கு வருகின்றார்கள். எகிப்துக்கு செல்கின்ற போது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அங்கே எகிப்திய மன்னனால் ஒரு கடுமையான சோதனை ஏற்படுத்தப்படுகின்றது அவருடைய மனைவிக்கு. அல்லாஹு தஆலா அந்த சோதனையிலிருந்தும் அவர்கள் இருவரையும் காப்பாற்றுகின்றார். அதன் பிறகு அவர்கள் பலஸ்தீனம் வருகின்றார்கள். அங்கிருந்து தனது 2வது மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு செல்கின்றார்கள். தனது கைக்குழந்தையோடு மக்காவிற்கு செல்கின்றார்கள். மக்காவிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த குழந்தையையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆள் அரவமற்ற அந்த பாலைவன பூமியிலே விட்டு வருகின்றார்கள். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள்,
இது அன்பு கணவரே, இது உங்களது முடிவா அல்லது அல்லாஹ்வினுடைய கட்டளையா என்று கேட்கின்ற பொழுது இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. அப்படி என்று சொன்னால் நீங்கள் விட்டு செல்லுங்கள், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க போதுமானவன் என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி அனுப்பிவிடுகின்றார். ஆக எப்படிப்பட்ட சோதனைகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். அதன் பிறகு வருடத்திற்கு ஒரு முறை பலஸ்தீனத்தில் இருந்து தனது குழந்தையை பயிற்றுவிப்பதற்காகவும் பார்ப்பதற்காகவும் வந்து செல்கின்றார்கள். 10 வயதை அந்த குழந்தை அடைகின்றது. அப்போது அல்லாஹுவிடம் இருந்து கட்டளை வருகின்றது, கனவின் மூலமாக கட்டளை வருகின்றது, உங்களது மகனை நீங்கள் பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே அந்த சோதனைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்படுத்தப்படுகின்றார்கள். அல்லாஹு தாலா அந்த சோதனையிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கின்றான், மீட்டெடுக்கின்றான். எனவே இதனை குறித்து அல்லாஹு தாலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். மேலும் இப்ராஹிமை அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னும் அவர் அவற்றிலெல்லாம் முழுமையாக தேர்ந்து விட்டார். எந்தவிதமான சஞ்சலத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை, அவர்களது குடும்பத்தினர் இடம் கொடுக்கவில்லை. அவை எல்லாவற்றிலும் அவர்கள் முழுவதுமாக தேர்ந்து விட்டார். அப்பொழுது அவன் கூறினான், நான் நிச்சயமாக உம்மை மனித குலத்திற்கு தலைவராக்கப் போகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போற்றக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆக 3 பெரும் சமுதாய மக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துகின்றான், மக்கள் குலத்திற்கு உங்களை நான் தலைவராக ஆக்கப் போகின்றேன் என்று. அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா இன்னொரு சிறப்பையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தான். நபிமார்களுடைய தந்தையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஆக்கினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை யாருடைய பரம்பரையில் இருந்து வருகின்றார்கள் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் இருந்து வருகின்றார்கள். அதன் பிறகு இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹு தாலா அனுப்புகின்றான். அதுவும் யாருடைய பரம்பரை என்று சொன்னால் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹு தாலா அனுப்புகின்றார். ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த இறுதி தூதர் வரை எல்லோரும் யாருடைய பரம்பரை, யாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எனவே அத்தகைய ஒரு உயர் சிறப்பை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இன்னொரு சிறப்பையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தந்தான். அதுதான் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், இப்ராஹிம் அல்லாஹினுடைய உற்ற தோழர் என்று அல்லாஹு தாலா திருமறையிலே பறைசாற்றுகின்றான். சகோதரர்களே, ஏன் என்று சொன்னால் அடிபணிதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவிற்கு வேகம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனை குறித்து அல்லாஹு தாலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்ற போது அவருடைய இறைவன் நீர் முஸ்லீமாகி விடுவீராக என்று கூறினான். அதற்கு அவர் உடனே கூறினார், நான் அகிலம் அனைத்திற்கும் அதிபதியான அல்லாஹ்விற்கு அடிபணிந்த முஸ்லீமாக ஆகிவிட்டேன் என்று அவர் உடனடியாக பதில் கூறுகின்றார். எனவே அல்லாஹ்விற்கு அடிபணிவதிலே மிகச்சிறந்த முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு அடிபணிவதிலே எந்த விதமான தயக்கமும் காட்டியிருக்கக்கூடாது, எந்த விதமான இணை வைத்தலும் காட்டியிருக்கக்கூடாது. எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு அவன் கட்டளைகளை செவிமடுத்து அடிபணிவதிலே அவர்கள் விரைந்து செயல்படுகின்றார்களோ அவர்கள்தான் சோனத்திற்கு தகுதியுடையவர்கள். எனவே இந்த தகுதி நிலையிலிருந்து மனிதர்களை கீழிறக்க வேண்டும் என்பதற்காக தான் ஷைத்தான் சபதம் செய்திருக்கின்றான். எனவே உனது இந்த அடியார்களை சோனத்திற்கு செல்ல விடாமல் அந்த பாதையிலே நான் தடைக்கற்களை ஏற்படுத்துவேன் என்று ஷைத்தான் சபதம் செய்திருக்கின்றான். கவலைகளால், கஷ்டங்களால், பசப்பு வார்த்தைகளால், கவர்ச்சிகளால், உலக இன்பங்களை கொண்டு, அலங்காரத்தை கொண்டு, இன்னும் அவன் உங்களுக்கு நான் நலம் நாடி என்கின்ற போர்வையிலே இப்படியெல்லாம் பல்வேறு வடிவங்களிலே ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்திலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். இதனை அல்லாஹு தாலா திருமறையிலே நமக்கு எச்சரிக்கையாக நமக்கு சொல்லியிருக்கின்றான். சகோதரர்களை, இதிலிருந்து தப்புவதற்கான வழிகாட்டுதலையும் வழிமுறையையும் அல்லாஹு தாலா திருமறையிலே தந்திருக்கின்றான்.
எவர்கள் வாய்மையாளர்களாக இருக்கின்றார்களோ, எவர்கள் இரையச்சமுடையவர்களாக இருக்கின்றார்களோ, எவர்கள் முழுவதுமாக அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்களை ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சி எதுவும் செய்து விடாது. அவர்கள் அதிலிருந்து இலகுவாக வெற்றி பெற முடியும். அவர்கள் சுகத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே இஹ்லாஸ், தவக்குல், தக்குவா இந்த 3 பண்புகளும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தது, அவருடைய குடும்பத்தாரிடம் இருந்தது. பாருங்கள், 80 வயதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு குழந்தை பேற்றை தருகின்றான். எனவே அந்த குழந்தை, அந்த மனைவி இருவரையும் என்ன செய்கின்றார்கள்? பாலை நிலத்திலே விட்டு வருகின்றார்கள் இல்லையா? ஆக ஒரு குழந்தையை, தனது மனைவியை அழைத்து கொண்டு பாலைவன பகுதிக்கு செல்கின்றார்கள். ஆள் அரவமற்ற ஒரு பகுதி இல்லையா? எப்படி ஒரு பெண்ணால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தான் கேட்கின்றார்கள், இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா? ஆம், ஆம் என்று சொன்னால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் கட்டளையை எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த இறைவன் எங்களை பாதுகாப்பான் என்ற தவக்குல் அந்த குடும்பத்தினருக்கு இருந்தது. அதற்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்திலிருந்து புறப்பட்டு வந்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயிற்சி அளித்து விட்டு செல்வார்கள். அதன் பிறகு 10 வயதை அந்த குழந்தை அடைந்தபோது அந்த குழந்தையை பலியிடுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலையாக இருந்திருக்கும். இதற்கு எப்படி அந்த குழந்தை உடன்படும்? எப்படி அந்த தாய் சம்மதிப்பார்? அந்த குழந்தையை கொல்வதற்கு எப்படி ஒரு தந்தைக்கு மனது வரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஆனால் அவர்கள், அந்த குடும்பத்தினருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், சமிஹ்னா வ அத்தஹ்னா, நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம் என்பதாகவே இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அவர்களது குடும்பத்தினர்களோ வழிபடுதலிலே, அடிபணிதலிலே எந்த விதமான தயக்கத்தையும் சுணக்கத்தையும் அல்லாஹ்விற்கு முன் காட்டியதே இல்லை. முதலில் தான் கண்ட கனவை தனது மனைவியிடம் கூறுகிறார். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லி அதனை நிறைவேற்றுங்கள் என்றுதான் அவர்கள் அனுமதி தருகின்றார்கள். அதன் பிறகு தனது மகனை அழைக்கின்றார். தனது மகனை, 10 வயது மகனை அழைத்து, எனது அருமை மகனே, நான் உன்னை பலியிடுவதாக நான் கனவு கண்டிருக்கின்றேன் என்று கூறிய போது அவர் கூறினார், எனது அருமை தந்தையே, உங்களது கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்கள் இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் காண்பீர்கள் என்று அந்த 10 வயது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் சகோதரர்களே. இங்குதான் ஷைத்தான் வருகின்றான். தன்னை ஒரு நலம் விரும்பியாக அடையாளமிட்டு கொண்டு அவர்களிடம் கவலையான வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு சலனத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த குர்பானி பலி கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து அவர்களை நீக்கிவிட வேண்டும் என்று பல்வேறு சூழ்ச்சிகளை செய்கின்றான். அவர்கள் மூவரையும் தனித்தனியாக சைத்தான் திட்டமிட்டு சந்திக்கின்றான் சகோதரர்களே. முதலாவதாக ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகின்றான். ஹாஜிராவே, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் குழந்தை பேற்றை அடைந்திருக்கின்றீர்கள் இல்லையா? அந்த குழந்தை ஒரு பச்சிலம் குழந்தையாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வளவு கஷ்டத்திற்கு மத்தியிலே அந்த குழந்தையை நீங்கள் வளர்த்தெடுத்திருக்கின்றீர்கள். உங்களது கணவரோ ஆண்டுக்கு ஒரு முறைதான் அந்த குழந்தையை வந்து பார்த்துவிட்டு செல்வார். ஆனால் இப்போது அந்த குழந்தையை பலி கொடுக்க தீர்மானித்திருக்கின்றார். அதனை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறிய போது அந்த தாய் சலனமடையவில்லை, கலங்கவில்லை, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளவில்லை. உடனடியாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கல்லை எடுத்து அந்த ஷைத்தானை விரட்டி அடித்தார்கள். ஷைத்தான் தோல்வி அடைந்து ஓடுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடுகின்றான். இஸ்மாயிலே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களது தந்தைக்கு வாய்க்கப்பெற்ற ஒரு குழந்தை இல்லையா? எனவே உங்களது தாய் உங்களை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்திருக்கின்றார். உங்களது தந்தை உங்கள் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கின்றார். ஆனால் உங்களது தந்தை எடுக்கப் போகின்ற முடிவால் உங்களது தாயையும் தந்தையையும் பிரியப் போகின்றீர்களே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கூட அதை குறித்து அலட்டிக் கொள்ளவில்லை. உடனடியாக என்ன செய்கின்றார்கள்? தனது தாயார் செய்ததைப் போல ஒரு கல்லை எடுத்து அந்த ஷைத்தானை விரட்டி அடிக்கின்றார்கள். அவன் தோல்வி அடைந்தவனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடுகின்றான். கேட்கின்றான், நபி இப்ராஹிம் அவர்களே, எவ்வளவு காலத்திற்கு பிறகு உங்களது வேண்டுதலினால், உங்களது துவாவினால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு பேற்றை தந்திருக்கின்றான், ஒரு மகனை தந்திருக்கின்றான். ஆனால் ஏன் இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கின்றீர்கள் இல்லையா? ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கின்றீர்கள்? தயவு செய்து இந்த முடிவை கைவிடுங்கள் என்று கேட்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபமடைந்து
அவர்களும் கல்லால் அந்த ஷைத்தானை விரட்டி அடிக்கின்றார்கள். இந்த வகையிலே அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாக்கின்றான் சகோதரர்களே. அவர்கள் மூவருமே அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்தவர்களாக அல்லாஹுவை முழுவதும் சார்ந்து விடுகின்றார்கள். அல்லாஹு தாலா அந்த குடும்பத்தில் அவர்களை பாதுகாக்கின்றான். இதைத்தான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நாம் வைத்த எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பணியை செவ்வனே தொடர்கின்றார்கள். அல்லாஹினுடைய கட்டளைக்கு ஏற்ப சிதிலமடைந்த அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்வதற்காக தந்தையும் மகனுமாக சேர்ந்து அந்த காபத்துல்லாவை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார்கள். உலக மக்களுக்கு ஹஜ்ஜுக்கான அழைப்பை விடுத்து ஏகத்துவத்தை உலகெங்கும் பரப்புவதற்கான ஒரு செயலுக்கு அவர்கள் வித்திடுகின்றார்கள். ஒரே இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் ஒரு முறை துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த மாதத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக காபத்துல்லாவை நோக்கி வர வேண்டும். இந்த மாநாட்டிற்கு பெயர்தான் ஹஜ் என்பதாகும் சகோதரர்களே. ஹஜ் என்பது இறுதி கடமை என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ் என்பது உண்மையில் இறுதி கடமை இல்லை. ஹஜ்ஜை நிறைவு செய்யக்கூடிய பல முஸ்லீம்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்ட பிறகு தங்களது கடமையெல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்து எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை அவர்கள் ஓய்வு காலமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எண்ணத்தில்தான் பெரும்பாலான முஸ்லீம்கள் தங்களது வயோதிப காலத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கலாம். ஆனால் உண்மையில் ஹஜ் என்பது இன்னொரு கடமையை எடுத்து செய்வதற்கான ஒரு பயிற்சி களமாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தினுடைய இறைவன் ஒருவன்தான் என்ற உண்மையையும் அந்த இறைவனுக்கு அடிபணிய வேண்டிய அவசியத்தையும் உணரக்கூடிய வகையிலே தான் இந்த ஹஜ்ஜை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கின்றான். எவர் ஒருவர் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் ஒருவன்தான் என்கின்ற இந்த ஏகத்துவ செய்தியை தாங்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பிரதேசங்களுக்கு சென்று மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி பாசறையாகத்தான் இந்த ஹஜ்ஜினுடைய காலம் இருக்கின்றது சகோதரர்களே. எனவேதான் காபத்துல்லாவை நிர்மாணம் செய்துவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேயே தங்கிவிடவில்லை. அதற்கு அடுத்ததாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்காவிலே நியமிக்கின்றார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்காவிலே நியமிக்கின்றார்கள். ஆக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக. அதற்கு அடுத்ததாக நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலஸ்தீன பகுதியிலே நியமனம் செய்கின்றார்கள். இந்த அழைப்பு பணியை செவ்வனை செய்திட வேண்டும் என்பதற்காக. அதற்கடுத்ததாக தனது சகோதரர் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜோர்டான் பிரதேசத்திலே நபியை நியமிக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த மூவரையும் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கின்றார்கள், வழிகாட்டுகின்றார்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றார்கள். தாங்களும் இந்த ஏகத்துவ பிரச்சார பணியிலே தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சோதர்களே. இப்படியாக இஸ்லாமிய கூட்டமைப்பை தனது குடும்பத்திலிருந்தே அவர்கள் உருவாக்குகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கின்றார்கள், அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். காபத்துல்லாவை இதற்கான மைய இடமாக, கூட்டமைப்பினுடைய தலைமை இடமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டமைக்கின்றார்கள். இந்த வழிமுறையை தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும். ஹஜ்ஜினுடைய அடிப்படையை நன்றாக உணர்ந்து ஹஜ் கடமையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஈடுபட வேண்டும் சகோதரர்களே. ஹஜ் கடமையை சில சடங்குகளுடைய தொகுப்பாக நாம் பார்த்துவிடக்கூடாது. நாம் பார்க்கின்றோம், மக்கா என்பது கற்பாறைகளால் சூழப்பட்ட ஒரு இடம். இன்றைக்கு மக்கா பல்வேறு உயர்ந்த கட்டிடங்களை கொண்டு பல்வேறு ஆடம்பர தங்கும் விடுதிகளை கொண்டதாக இன்றைக்கு இலங்கினாலும் உண்மையில் அவற்றிற்கு அப்பால் ஒரு ஏரியல் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கற்பாறைகளால் சூழப்பட்ட ஒரு இடம். ஆக மக்கா என்பது கற்பாறைகளால் சூழப்பட்ட இடம். அதற்கு அடுத்ததாக கற்களால் கட்டப்பட்ட காபத்துல்லாவை நாம் சுற்றி வருகின்றோம். அதற்கு அடுத்ததாக ஹஜ்ருல் அஸ்வத் என்கின்ற கல்லில் இருந்து நம்முடைய தவாஃபை தொடங்குகின்றோம். ஹஜ்ருல் அஸ்வத் என்கின்ற கல்லிற்கு நாம் முத்தமிடுகின்றோம். ஜம்ராத்திலே நாம் கற்களை பொறுக்கி ஷைத்தானை விரட்டுகின்றோம். ஆக இதெல்லாம் எதற்காக செய்யப்படுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை செயல்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்கின்ற காரணத்தினால் அவற்றை நாம் செயல்படுத்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிற்கு முத்தமிட்டு விட்டு கூறினார்கள், கல்லே, உமக்கு எத்தகைய சிறப்பும் இல்லை, உனக்கு எத்தகைய சிறப்பும் இல்லை. எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு முத்தமிட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் நான் உனக்கு முத்தமிடுகின்றேன் என்று கூறினார்கள். எனவே இவற்றிற்கு என்ன சிறப்பு இருக்கின்றது இல்லை என்பதை குறித்த
ஆய்வு நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அதனை செய்ய வேண்டும் இல்லையா? அரஃபா தினமில்லாத ஒரு தினத்திலே அரஃபாவிலே தங்கினால் அந்த நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது. ஹஜ்ஜினுடைய காலம் இல்லாத வேறொரு காலத்திலே நாம் மினாவிலே தங்கினால் அதற்குரிய நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் ஹஜ்ஜினுடைய காலத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய மக்கள் அரஃபா பெருவழியிலே ஒன்று கூட வேண்டும். அவர்கள் முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும் இல்லையா? மகரிப் தொழுகையையும் இசா தொழுகையையும் அங்கே சேர்த்து தொழ வேண்டும். ஜம்ராத்திற்கு வர வேண்டும், அங்கு கல்லெறிய வேண்டும், பின்னர் முடிகளை மழிக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் இல்லை, அல்லாஹ்வினுடைய கட்டளை. எனவே இந்த கட்டளைகளை ஏன் எதற்கு என்ற கேள்விக்கு இடம் கொடுக்காமல் நாம் செய்ய வேண்டும். இங்கு அல்லாஹு தாலா பார்ப்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய கட்டளைக்கு இந்த மனிதர்கள் கீழ்ப்படுகின்றார்களா என்றுதான் பார்ப்பான் அல்லாஹு தாலா. எனவே இறைவனுடைய கட்டளைக்கு பரிபூரணமாக கீழ்ப்படிதலுடைய ஒரு செயலாகத்தான் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் அனைத்தும் அமைந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்து விட்ட பிறகு மலக்குமார்களை நோக்கி கூறுகின்றான், ஆதத்திற்கு நீங்கள் சிரம்பணியுங்கள் என்று கூறுகின்றான். ஏன் சிரம்பணிய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளை அப்படியே சிரம்பணிந்தார்கள். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த சோனத்திலே தங்கியிருங்கள், ஆனால் இந்த மரத்திற்கு அருகே செல்லாதீர்கள் என்று கட்டளையிட்டார். அது என்ன மரம், ஏன் அந்த மரத்திற்கு அருகே செல்லக்கூடாது என்பதை குறித்த கேள்விக்கெல்லாம் இடமில்லை, அதற்கு அவசியமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நமது அதிபதியாகவும் எஜமானனாகவும் இருக்கின்றான். அவன் கட்டளையிடுகின்றான், அந்த கட்டளைக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இப்லீஸ் அந்த கட்டளைக்கு மாறு செய்தான், அந்த கட்டளையை ஏற்க மறுத்தான், எதிர்கேள்வி கேட்டான். அவன் நிராகரிப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். அவன் விரட்டப்பட்ட ஷைத்தானாக ஆகிவிட்டதாக அல்லாஹ் தாலா அறிவிக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறதியிலே அந்த கட்டளையை மீறுகின்றார்கள். எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோமே என்று உருகி பிரார்த்தனை புரிகின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்களை மன்னிக்கின்றான், அவர்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான், அவர்களுக்கு தொடர்ந்தும் வழிகாட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹுவின் மன்னிப்பையும் வழிகாட்டலையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் கட்டளைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற வேண்டும், அவனுடைய வழிகாட்டலை பெற வேண்டும் என்று சொன்னால் அவனது கட்டளைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும், அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். தவறிழைத்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரி நாம் மீள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் சுவனத்தை லட்சியமாக கொண்ட வாழ்க்கை பயணத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நமது லட்சியம் என்னவென்று சொன்னால் சுவனம். ஏன் அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு நம்மை அனுப்பியிருக்கின்றான் என்று சொன்னால், சுவனத்தை நோக்கிய ஒரு பயணத்தின் சோதனை களமாக அல்லாஹு தாலா இந்த பூமியில் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான். பல்லாயிரம் ஆண்டுகள் ஆலமுல் அர்வாவிலே நாம் தங்கியிருந்தோம், நமக்கு அது நினைவில் இல்லை. அதன் பிறகு சில மாதங்கள் தாயினுடைய கருவறையிலே நாம் தங்கியிருந்தோம். சில 10 ஆண்டுகள் இந்த உலகத்தில் தங்குவதற்காக அல்ல, வாழ்வதற்காக வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த வாழ்க்கை தான் மறுமை வெற்றியை தீர்மானிக்கப் போகக்கூடிய ஒரு சோதனை களமாக இருக்கின்றது. எனவே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது பல நூற்றாண்டுகள் கொண்ட ஒரு வாழ்க்கை அல்ல, சில 10 ஆண்டுகள் கொண்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றோம். இது ஒரு சோதனை களம். இதன் பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால், மண்ணறையிலே நாம் மீண்டும் பல நூற்றாண்டுகள் தங்கப் போகின்றோம் இல்லையா? அதன் பிறகு மஹ்ஷர் பெருவெளியிலே பல நூற்றாண்டுகள் நாம் அலைந்து திரிய போகிறோம், அங்கே நிற்கப் போகின்றோம். இறுதியில் சுவனத்தில் நிலையான நிம்மதியான பேரின்ப பெருவாழ்வை நாம் பெறப்போகின்றோம் இன்ஷா அல்லாஹ். சுவன வாழ்விற்கான இந்த நெடும் பயணத்தில் மண்ணறையிலும் மஹ்ஷரிலும் அச்சமற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒளி பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிந்த கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் ஒரு முஸ்லீம் என்பதை நாம் இந்த சில 10 ஆண்டுகளில் இந்த குறுகிய உலக வாழ்க்கையிலே நாம் நிரூபிக்க வேண்டும் சகோதரர்களே. அதற்கு தேவையான இஹ்லாஸ், தக்வா, அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், தவக்கல் ஆகிய பண்புகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் ஹஜ்ஜில் இருந்தும் இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இஹ்லாஸ், தவக்குல், தக்குவா என்பன ஈமானினுடைய அடிப்படைகளாக இருக்கின்றன. இருக்குகின்றன. அதன்படி ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், அதற்கு பொருத்தமான நற்செயல்களை செய்ய வேண்டும். எவர்கள் இப்படி ஈமான் கொண்டு மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்து அதற்கு பொருத்தமான நற்செயல்களை செய்து
பிறகு தன்னை ஒரு முஸ்லிம் என்று கூறுகின்றாரோ அவர்தான் சொல்லால் அழகிய வார்த்தை கூறியவர் என்று அல்லாஹு தாலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், சுவனத்திற்கு ஈமான் கொண்டு விட்டால் மட்டும் போதாது சுவனம் செல்வதற்கு. அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். எனவே முஸ்லிமுக்குரிய இந்த பண்புகளை தவக்குல், இஹ்லாஸ் மற்றும் அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், தவக்குல், இஹ்லாஸ், தக்குவா ஆகிய பண்புகளை பெற்ற ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படைகளை புரிந்து அல்லாஹுவின் மீது கொண்ட அன்பினால், சுவனத்தின் மீது கொண்ட ஆசையால் ஒருவர் ஹஜ் செய்து இறைப்பணி செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோடு திரும்பினால், இறைப்பணியை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோடு திரும்பினால் அவருக்கு சுவனமே கூலி. நிச்சயமாக அல்லாஹு தாலா அவரை பூரணமாக மன்னித்து விடுகின்றான். அவருடைய செயல்களை அல்லாஹு தாலா, அமல்களை அங்கீகரிக்கின்றான். இறைவனுடைய திருப்தி நிச்சயமாக அந்த ஹாஜிக்கு இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வாக்குறுதியில் சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் உடனே தௌபா செய்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது உறுதியான ஒரு வாக்குறுதி, அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவே யார் இந்த அடிப்படையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சுவனம் இருக்கின்றது, மன்னிப்பு இருக்கின்றது என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் ஹஜ் செய்கின்ற போது ஒரு ஹாஜி உடல் சிரமங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அதனை பொறுத்து கொள்கின்றார்கள். பொருளாதாரத்தை அவர்கள் அதற்காக இழக்கின்றார்கள். அல்லாஹ் தவிர்க்க சொன்ன விடயங்களை அவர்கள் தவிர்த்து கொள்கின்றார்கள், அதில் பொறுமை காக்கின்றார்கள். சண்டை சச்சரவுகளிலே ஒரு ஹாஜி ஈடுபடுவதில்லை, வீண் விவாதங்களிலே ஈடுபடுவதில்லை, வீணான எண்ணங்களை விட்டு அவர்கள் தூரமாகி விடுகின்றார்கள். தைக்கப்படாத ஆடைகளோடும் தலைவிரி கோலத்தோடும் வெயிலையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இரு கரங்களை ஏந்தி முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து அவர்கள் சரணடைந்து விடுகின்றார்கள். எனவே இவ்வளவு சிரமங்களையும் சகித்து கொண்டுதான் ஹாஜிகள் தங்களது ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள். அவர்கள் பொறுமையோடு இருக்கின்றார்கள், அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக அங்கே கூடுகின்றார்கள். ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய பிறகும் எஞ்சிய வாழ்க்கையில் தான் செய்யப்போகும் பணிக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ பழகிக்கொள்கின்றார்கள், அமைத்துக் கொள்கின்றார்கள். தங்களது குடும்பத்தினரோடும் உற்றார் உறவினர்களோடும் பொதுமக்களோடும் அன்போடும் பொறுமையோடும் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். பிறரால் துன்பங்கள் ஏற்பட்டால் அதனை சகித்துக் கொள்கின்றார்கள், பொறுத்து கொள்கின்றார்கள், அவர்களை மன்னித்தும் விடுகின்றார்கள். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வோடு தன்னை பேணிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கின்றார்கள் சகோதரர்களே. இந்த அடிப்படையில் அவர்கள் சுவனத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆகின்றார்கள். அதே போல இந்த ஹஜ்ஜிலே பல பயன்கள் இருப்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த ஹஜ்ஜிலே இதை தவிர இன்னும் சில பயன்கள் இருப்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஹஜ்ஜில் பாவ மன்னிப்பு இருக்கின்றது, ஒற்றுமை இருக்கின்றது, சமத்துவம் இருக்கின்றது, சகோதரத்துவம் இருக்கின்றது, மறுமை சிந்தனை இருக்கின்றது. அதோடு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஒன்றுகூடலாகவும் அந்த ஹஜ்ஜை ஆக்கிக் கொள்ள முடியும். சமூகத்தில் நாம் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை இந்த ஹஜ்ஜிலே நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜத்தில் விதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரையின் மூலமாக சில விஷயங்களை நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். சமூக நீதியை அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். பெண் உரிமையை பிரகடனப்படுத்தினார்கள். மனித உரிமைகளுக்கு கட்டியம் கூறினார்கள். அது மட்டுமல்ல, வட்டியை ஒழித்து பொருளாதார சமநிலைக்கான பிரகடனத்தை அந்த ஹஜ்ஜில் தான் முன்மொழிந்தார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை முழுமையாக தடை செய்து ஒரு பொருளாதார சமநிலையை உலகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் அதுபோல எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கின்றன, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு உலகெங்கிலும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன, சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றது, பெண்கள் இழிவுபடுத்தப்படுகின்றார்கள், குழந்தைகள் குறிவைத்து கொல்லப்படுகின்றார்கள் இல்லையா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். நாம் இங்கு கோடிட்டு காட்டிய இந்த சிந்தனைகளோடு,
இந்த சிந்தனைகளோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய வழிமுறையை பின்பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையை பின்பற்றி இன்றைய இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய உலகத்தினுடைய மன்னர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவின் மீது முழுவதுமாக தவக்கல் வைத்தவர்களாக ஒன்று கூடி சந்தித்து பேசுவார்களேயானால் போரில்லாத உலகத்திற்கு நாம் வித்திட முடியும் சகோதரர்கள். போரில்லாத உலகத்திற்கு வித்திடலாம், இழப்பு ஏற்படாத பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம், இழந்த நிலப்பரப்புகளை நாம் மீட்டெடுக்கலாம். இந்த அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜினுடைய தாத்பரியத்தை உணர்ந்து செயல்பட்டால் இந்த சமூக மாற்றத்தை நாம் உலகத்தில் நிச்சயமாக மீட்டெடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாழ்க்கை என்பது இறைவனை வெறுமனே வணங்கி வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய இந்த பூமியை வளப்படுத்துவதும் வணக்கம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தாலா இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஹஜ் செய்வதற்கு மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்வீராக, அவர்களுக்காக அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள பலன்களை அவர்கள் காணட்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே ஹஜ்ஜை ஒரு கிரியையாக பார்க்காமல், ஒரு சடங்காக, ஒரு இறுதி கடமையாக பார்க்காமல், ஹஜ்ஜில் ஏராளமான நன்மைகள் பலன்கள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலும் நாம் சிந்திக்க வேண்டும். தனி மனித சீர்திருத்தத்திற்கு, குடும்ப சீர்திருத்தத்திற்கு, சமூகத்தினுடைய புனர் நிர்மாணத்திற்கு கட்டியம் கூறக்கூடியதாக இந்த ஹஜ் என்கின்ற மாநாடு இருக்கின்றது, இந்த இஜ்திமா இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நாம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. அது மட்டுமல்ல, இயக்க ஊழியர்களுக்கென்று சில படிப்பினைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. இறை பாதையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது இளமை பருவத்தில் இருந்தே ஈடுபடுகின்றார்கள். தமது முழுதுமை பருவம் வரை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். என்னென்ன சோதனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலிப்படையவே இல்லை. அவருடைய பணியிலே ஒரு தொய்வு நிலை ஏற்படவே இல்லை. எனவே அத்தகைய ஒரு மனநிலை இயக்க ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும், விமர்சனங்கள் வந்தாலும், நாம் செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து செம்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்றது. அதே போல அடிபணிதலிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரையும் அல்லாஹுவுக்கு இணையாக்கவில்லை. அவர்கள் அல்லாஹினுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காகவே பணி செய்தார்கள். எனவே நாமும் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு, அல்லாஹ்விடம் திருப்தியையும் பாவ மன்னிப்பையும் பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் நாம் செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே போல நாம் பணியை செய்துவிட்டால் அந்த பணியில் மனநிறைவு அடைந்து விடக்கூடாது. அந்த பணியை கொண்டு நான் செய்துவிட்டேன் என்ற மகிழ்ச்சியில் நாம் திளைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பணியை செய்துவிட்ட பிறகு அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிகின்றார்கள். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். எங்களது இறைவனே, எங்களது இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எனவே நான் எவ்வளவு பெரிய பணியை செய்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய பணியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் இல்லையா? தனது இளமை பருவத்தில் இருந்து தொடங்கி பல்வேறு சோதனைகளுக்கு இடையிலே அவர்கள் இந்த ஏகத்துவ செய்தியை பூமி எங்கும் பரவச் செய்தார்கள். ஒரு மிகப்பெரிய பணி. புனர் நிர்மாணம் செய்வதற்காக, காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்வதற்காக தனது மகனோடு சேர்ந்து அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். இன்றைக்கும் அதனை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆக மறுமை நாள் வரை நினைவு கூறக்கூடிய பெரும் பணியை செய்துவிட்ட பிறகும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்கின்ற கவலையோடு பிரார்த்தனை புரிகின்றார்கள். இன்றைக்கு நாம் இஸ்லாமிய இயக்கத்திற்காக, மக்களுடைய நலனுக்காக சில பணிகளை செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த பணியை கொண்டு மன நிறைவு அடைந்து விடக்கூடாது. மாறாக அந்த பணிகளில் நாம் செய்த குற்றங்குறைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து கொள்ள வேண்டும், அந்த பணியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கவலையோடு அல்லாஹுவிடம் நாம் முறையிட வேண்டும் சகோதரர்களை, பிரார்த்தனை புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் இந்த பணியை செய்துவிட்டோம், இதன் காரணமாக நமக்கு சுவனம் கிடைத்துவிடும் என்ற எண்ணமும் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் சுவனத்தை தருவது அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய கருணையை யார் பெறுகின்றார்களோ அவர்கள்தான் சுவனத்திற்குரியவர்களாக இருக்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய பணிகளை செய்துவிட்ட பிறகும் அல்லாஹ்விடம் அவர்கள் முறையிடுகின்றார்கள், பிரார்த்தனை புரிகின்றார்கள். செல்வமும் பிள்ளைகளும் பயன்தராத, உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அந்த மறுமை நாளில் யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று கூறுகின்றார்கள், என்று பிரார்த்தனை புரிகின்றார்கள். எவ்வளவு பெரிய நபி இல்லையா? அல்லாஹ்வினுடைய உற்ற தோழராக இருக்கின்றார், மக்கள் குலத்தினுடைய தலைவராக இருக்கின்றார், அனைத்து நபிமார்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார்,
மறுமை நாள் வரை நிலைத்து நிற்கக்கூடிய அறப்பணிகளை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன அச்சம் இருக்கின்றது என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹு தஆலா நம்மை நிறுத்தி விசாரித்து விடுவானோ, நாம் ஏதேனும் நமது பணிகளில் குற்றம் குறைகள் செய்திருந்தால் அதற்காக தண்டித்து விடுவானோ என்கின்ற அச்சமும் பயமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இருந்தது என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு பார்த்து பார்த்து செய்ய வேண்டும், இணை வைப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் இல்லையா? எனவே நம்முடைய பணிகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அந்த பணிகளில் ஏற்பட்ட குறைகளை மன்னிக்க வேண்டும். எனவே பணி செய்யக்கூடியவர்கள் விமர்சனங்களுக்காக என்ன செய்துவிடக்கூடாது, அந்த பணியிலிருந்து விலகிச் சென்று விடக்கூடாது, அல்லது தங்களது பணியில் தொய்வு நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது சகோதரர்களே. எனவே இவையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இயக்க ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளாக இருக்கின்றது. இறுதியாக ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்காக அல்லாஹு தஆலா இத்தகைய நன்மைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இன்னும் ஹஜ் செய்யாதவர்கள் இருக்கின்றார்கள், ஹஜ் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான நன்மை என்ன நன்மை இந்த ஹஜ்ஜினுடைய தினத்திலே கிடைக்க இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எப்படி ரமலானுடைய இறுதி 10 சிறப்புக்குரியதாக கண்ணியத்திற்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ, அதே போல ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களை சிறப்புக்குரியதாக கண்ணியத்திற்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில் அல்லாஹு தஆலா நாம் செய்த தவறுகளை மன்னிக்கின்றான். ஒரு ஜும்மாவிற்கும் இன்னொரு ஜும்மாவிற்கும் இடையில் அல்லாஹு தஆலா நாம் செய்த தவறுகளை மன்னிக்கின்றான். ஒரு உம்ராவிற்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடையில் அல்லாஹு தஆலா நாம் செய்த தவறுகளை மன்னிக்கின்றான். லைலத்துல் கத்ர் இரவினிலே அல்லாஹு தஆலா நம்முடைய தவறுகளை மன்னிக்கின்றான். இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா பரந்து விரிந்தவனாக இருக்கின்றான், விசாலமிக்கவனாக இருக்கின்றான். நமது தவறுகளை அல்லாஹு தஆலா தேடி தேடி மன்னிக்கின்றான் இல்லையா? ஏன் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே கூறியது போல நம்முடைய மறுமை வாழ்வு ஒளிமிக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மன்னரை வாழ்வு அச்சமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் மரணிக்க வேண்டும் இல்லையா? அத்தகைய ஒரு தினம்தான் இந்த 10 நாட்களிலே இருக்கின்றது, ஹஜ்ஜினுடைய 10 நாட்களிலே இருக்கின்றது. அதுதான் அரஃபாவினுடைய தினம். இந்த அரஃபாவினுடைய தினத்திலே நாம் நோன்பு நோற்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கின்றார்கள், அவர்களது கடந்து போன ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் நடப்பாண்டினுடைய பாவங்களையும் ஆக 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். எனவே அல்லாஹு தஆலா இந்த மக்கள் மீது நம்மீது புரிந்திருக்கக்கூடிய கருணை தான் இத்தகைய சிறப்பு தினங்கள். எனவே இந்த நாளிலே, அரஃபாவினுடைய நாளிலே நாம் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் 2 வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அது மட்டுமல்ல, 1 to 8 வரை இருக்கக்கூடிய இந்த 8 தினங்களில் நாம் மிக அதிகமான நல்லமல்களை செய்ய வேண்டும். வழக்கமாக நாம் தொழக்கூடிய தொழுகைகளை விட உபரியான தொழுகைகளை நாம் தொழ வேண்டும் சகோதரர்களே. அதே போல நாம் அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதிகமாக மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வழிகேட்டு வரக்கூடியவர்களுக்கு வழி கொடுக்கக்கூடியவர்களாக, வழிகாட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்தெந்த வகையிலெல்லாம் பிற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உதவ முடியுமோ அத்தகைய உதவிகளை இந்த 10 தினங்களிலே நாம் மிக அதிகமாக செய்ய வேண்டும். இன்னும் நாம் கூடுதலான நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த 8 தினங்களிலும் 1 முதல் 8 வரையுள்ள ஹஜ்ஜினுடைய தினத்திலும் நாம் நோன்பு நோற்போமே என்று சொன்னால், நிச்சயமாக அதற்கு அளப்பரிய நற்கூலிகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். மிக பெரும் நன்மையை அதன் மூலமாக நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தில் நாம் 1 முதல் 8 வரையிலான நோன்புகளையும், அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அரஃபா தினத்தினுடைய நோன்பையும் நோற்போமே என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஹாஜிகள் பெறக்கூடிய நன்மையை போன்று நாமும் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக கருணை புரிவான். அந்த ஹாஜிகளை அரஃபா தினத்தில் எவ்வாறு அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றானோ அதே போல அல்லாஹு தஆலா நிச்சயமாக நம்மையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். எனவே எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்திலே அதிகமாக நன்மை புரியக்கூடியவர்களாகவும், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும், இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாகவும், அந்த ஈமானுக்கு ஏற்ற நல்லமல்களை புரியக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.